Bismillah, alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah, Muhammad ibn Abdullah, wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். தொடர்ச்சியாக நாம் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ் சுன்னா என்ற நூலிலிருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சட்டதிட்டங்களை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் கால்நடைகளுக்குரிய ஜக்காத் தொடர்பாகவே நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இஸ்லாத்திலே கால்நடைகளுக்குரிய ஜக்காத்திலே ஒட்டகம், ஆடு, மாடு போன்றவை கணிக்கப்படுகிறது. கால்நடைகளுக்குரிய ஜக்காத்து கடமையாவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அதிலே முதலாவது நிபந்தனை, ஒவ்வொரு மிருகமும் ஜக்காத்து கொடுக்கின்ற அளவை அடைந்திருப்பது அவசியமாகும். ஒட்டகங்களை பொறுத்தவரை 5 இருப்பது ஜக்காத் கடமையாவதற்குரிய அளவாகும். மாடு ஒருவரிடம் 30 இருக்குமாக இருந்தால் ஜக்காத் கடமையாகி விடுகிறது. ஆடு 40 இருக்குமாக இருந்தால் ஒருவருக்கு ஜக்காத் கடமையாகி விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5ஐ விட குறைவான ஒட்டகத்திலே ஜக்காத்து கடமை இல்லை என்று சொன்னார். அதுபோன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிற நேரம் அவருக்கு உபதேசம் செய்கிற போது, மாடு ஒருவரிடம் 30 இருக்குமாக இருந்தால் அவரிடம் மாட்டிலிருந்து ஜக்காத்தை எடுக்குமாறு சொன்னார். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40ஐ விட குறைவான ஆடு ஒருவரிடம் இருக்குமாக இருந்தால் ஃபலைஸ ஃபீஹா ஸதகா, அதிலே சதகா ஜக்காத் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இரண்டாவது, கால்நடைகளுக்குரிய ஜக்காத்திற்குரிய நிபந்தனை, குறித்த கால்நடையினை ஒருவர் சொந்தமாக்கி 1 வருடம் சென்றிருப்பது கடமையாகிறது. லா ஜகாத்த ஃபீ மாலின் ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் அதன் மீது 1 வருடம் செல்லவில்லையாயின் அதற்கு ஜக்காத் கிடையாது என்றார். மூன்றாவது நிபந்தனை, குறித்த மிருகங்கள், கால்நடைகள் புட்களை உண்ணக்கூடியதாக, தாவரங்களை சாப்பிடக்கூடிய வயதை அடைந்திருப்பது ஜக்காத் கடமையாவதற்குரிய நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கிறது. நான்காவது, கால்நடைகளிலே ஜக்காத்து கடமையாவதற்குரிய நிபந்தனை, குறித்த கால்நடைகளை அதற்கு உரியவர் தன்னுடைய வேலைகளுக்கு பயன்படுத்தாமல் இருத்தல் வேண்டும். ஒருவர் ஒரு மிருகத்தை, ஒரு மாட்டை அல்லது அவரிடம் இருக்கின்ற கால்நடையை வயலை உழுதுவதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் அந்த கால்நடை, அந்த மிருகம் அவரிடம் இருக்கின்ற ஏனைய மிருகங்களோடு, கால்நடைகளோடு சேர்த்து ஜக்காத் கொடுக்கப்படுகின்ற மிருகமாக இருக்கார். அதுபோன்று அவருடைய சுமைகளை சுமக்கின்ற மிருகமாக அது இருக்கக்கூடாது. அவ்வாறில்லாமல் சொத்தாக அவரிடம் இருக்கின்ற மிருகங்கள் குறித்த ஜக்காத்தினுடைய அளவை அடைந்திருப்பது கடமையாகின்றது. ஜக்காத்திற்குரிய அளவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஒவ்வொரு மிருகத்திலும் எவ்வளவு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், 5 ஒட்டகங்கள் ஒருவரிடம் இருக்குமாயின் அவர் 1 ஆடு கொடுப்பது கடமையாகிறது. 10 ஒட்டகங்கள் ஒருவரிடம் இருக்குமாயின் அவர் 2 ஆடு கொடுப்பது கடமையாகிறது. 15 ஒட்டகங்கள் ஒருவரிடம் இருக்குமாயின் அவர் 3 ஆடுகள் கொடுப்பது கடமையாகும். 20 ஒட்டகங்கள் ஒருவரிடம் இருந்தால் அவர் 4 ஆடுகள் கொடுப்பது கடமையாகிறது.
25 ஒட்டகங்கள் இருக்குமாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு ஒட்டகம் அவர் கொடுத்தல் வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியாகி 2வது வயதிலே நுழைந்திருக்கின்ற ஒரு ஒட்டகத்தை அவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 36 ஒட்டகங்கள் அல்லது அதைவிட கூட ஒருவரிடம் இருக்குமாயின் அவர் 2 வருடங்கள் பூர்த்தியான 2 வயதுடைய ஒரு ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும். 46 தொடக்கம் 60 வரை ஒட்டகம் ஒருவரிடம் இருக்குமாயின் 3 வருடங்கள் பூர்த்தியாகி 4வது வயதிலே நுழைந்த ஒரு ஒட்டகத்தை அவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 61 75 வரை ஒருவரிடம் ஒட்டகம் இருந்தால் அவர் 4 வயது பூர்த்தியடைந்து 5வது வயதிலே நுழைந்திருக்கின்ற ஒரு ஒட்டகத்தை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 76 தொடக்கம் 90 ஒட்டகம் ஒருவரிடம் இருக்குமாக இருந்தால் அவர் 2 வயது பூர்த்தியான 2 ஒட்டகங்களை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 91 முதல் 120 வரை ஒருவரிடம் ஒட்டகம் இருக்குமானால் அவர் 3 வயது பூர்த்தியடைந்த 2 ஒட்டகங்களை ஜக்காத்தாக கொடுத்தல் வேண்டும். 120 அதிகரிக்கின்ற ஒவ்வொரு 40 ஒட்டகத்திற்கும் 2 வயது பூர்த்தியடைந்த ஒரு ஒட்டகம் ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும். 120 பிறகு 50 ஒட்டகம் அதிகரிக்குமாக இருந்தால் அதற்கு 3 வயது பூர்த்தியடைந்த ஒரு ஒட்டகம் ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு ஒட்டகத்தினுடைய ஜக்காத் கணக்கிடப்படுகின்றது. மாட்டுக்குரிய ஜக்காத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஏற்கனவே நாங்கள் சொன்னதைப் போல ஒருவரிடம் 30 மாடுகள் இருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகுமாக இருந்தால் அதிலே ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாட்டை அவர் ஜக்காத்தாக கொடுத்தல் வேண்டும். 40 தொடக்கம் 59 வரை அளவு ஒருவரிடம் மாடு இருக்குமாக இருந்தால் 2 வயது பூர்த்தியடைந்த ஒரு மாட்டை அவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 60 தொடக்கம் 69 வரை ஒருவரிடம் மாடு இருக்குமாக இருந்தால் ஒரு வயது பூர்த்தியடைந்த 2 மாடுகளை அவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 70 தொடக்கம் 79 வரை ஒருவரிடம் மாடு இருக்குமாக இருந்தால் ஒரு வயது பூர்த்தியடைந்த ஒரு மாட்டையும் 2 வயது பூர்த்தியடைந்த ஒரு மாட்டையும் அவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 80 அதிகரிக்கின்ற ஒவ்வொரு 30 மாடுகளுக்கும் ஒரு வயது பூர்த்தியடைந்த ஒரு மாடும் 40 மாடுகள் அதிகரிக்குமாக இருந்தால் 2 வயது பூர்த்தியடைந்த ஒரு மாடும் ஜக்காத்தாக கொடுப்பது கடமையாகின்றது. எனவே இந்த அடிப்படையில் மாடுகளுக்குரிய ஜக்காத் அளவிடப்பட வேண்டும். ஆட்டினுடைய ஜக்காத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒருவரிடம் 40 விட குறைவான ஆடுகள் இருக்குமாக இருந்தால் அவருக்கு ஜக்காத் கடமை கிடையாது. 40 120 வரையான ஆடுகள் ஒருவரிடம் இருக்குமாக இருந்தால் அவர் ஒரு ஆடு ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 121 தொடக்கம் 200 வரை ஒருவரிடம் ஆடு இருக்குமாக இருந்தால் அவர் 2 ஆடுகள் ஜக்காத்தாக கொடுத்தல் வேண்டும். 201 தொடக்கம் 300 வரை ஒருவரிடம் ஆடு இருக்குமாக இருந்தால் 3 ஆடுகள் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். இதற்கு அடுத்ததாக வருகின்ற ஒவ்வொரு 100க்கும் ஒவ்வொரு ஆடு வீதம் ஜக்காத்தை கணக்கிட்டு வழங்குதல் அவசியமாகின்றது. எனவே 400 ஆடுகள் இருந்தால் 301 தொடக்கம் 400 வரை ஆகுமாக இருந்தால் 4 ஆடுகள், 401 தொடக்கம் 500 வரை ஆகுமாக இருந்தால் 5 ஆடுகள் என்று ஜக்காத் கணிக்கப்படுவது அவசியமாகும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எங்களுக்கு இலகுவை விரும்புகின்ற மார்க்கமாக இருக்கின்றது. சமூகத்திலே இருக்கின்ற
ஏற்ற தாழ்வுகளை குறைத்து அனைவரும் சந்தோஷமாக வாழுகின்ற வழியையே அது நமக்கு காட்டுகின்றது. இதன் அடிப்படையில் தான் சமூகத்தில் இருக்கின்ற ஏழைகளுடைய நலன்களை பேணுகின்ற அடிப்படையிலும் செல்வந்தர்கள் அவர்களுடைய செல்வத்தை இழந்து விடாமல் இருக்கவும், சமூக கட்டுக்கோப்பை பாதுகாத்துக் கொள்ளவும், ஒருவருக்கொருவர் உறுதுணையாக ஒத்தாசையாக விட்டு கொடுப்போடு வாழவும் ஜக்காத்தை இஸ்லாம் இந்த சமூகத்திலே கடமையாக்கி இருக்கின்றது. இதனால் ஜக்காத் ஏழைகளுக்கு துணை புரிவதைப் போலவே செல்வந்தர்களுக்கும் அவர்களுடைய செல்வத்திற்கான பாதுகாப்பாகவும், அனைவரும் அவர்களை மதிக்கின்ற உள்ளார்ந்த அடிப்படையில் நேசிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதனால் அவர்களுக்கும் பயனுள்ள ஒன்றாக ஜக்காத் மாறுகின்றது. இதனால் ஜக்காத்தாக கொடுக்கப்படுகின்ற பொருட்கள் ஏழைகள் பயன்படுத்துகின்ற அடிப்படையில் இருக்கின்ற அதே நேரம் பணக்காரர்களை கவலைப்படச் செய்யாது. பணக்காரர்களுடைய பிரதானமான அவர்கள் அதிகம் மதிக்கின்ற சொத்துக்கள் எடுக்கப்படாது நடுநிலையானவை ஜக்காத்தாக கால்நடைகளில் பெறப்பட வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்ற வழிகாட்டலாக இருக்கிறது. அதனால் கால்நடைகளிலே மிகவும் நோய் உள்ளவை ஜக்காத்தாக கொடுக்கப்படக்கூடாது. குறைகள் உள்ளவை ஜக்காத்தாக கொடுக்கப்படக்கூடாது. வயது சென்று மெலிந்த கால்நடைகள் ஜக்காத்தாக கொடுக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அது ஏழைகளுக்கு ஜக்காத்தை யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்காது. அதுபோன்று உணவுக்காக கால்நடையின் சொந்தக்காரர்கள் வளர்க்கின்ற கொழுத்த மிருகங்கள் ஜக்காத்தாக வசூலிக்கப்படக்கூடாது. அதுபோன்று குட்டிகளை பெற்று அதை பராமரிக்கின்ற வயதிலே இருக்கக்கூடிய மிருகங்கள் ஜக்காத்தாக எடுக்கப்படக்கூடாது. அதுபோன்று குட்டிகளை சுமந்திருக்கின்ற கருக்களை சுமந்திருக்கின்ற மிருகங்களையும் ஜக்காத்தாக எடுப்பதற்கு இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது. சில பண்ணைகளிலே ஆடு மாடுகளை பராமரிக்கின்ற இடங்களிலே அவற்றினுடைய பெருக்கத்தை அதிகரிப்பதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற ஆண் மிருகங்கள், மாப்பிள்ளை என்று சொல்வார்கள் பட்டிகளிலே, அவை ஜக்காத்தாக பெறப்படக்கூடாது. அவை செல்வந்தர்களினுடைய மிகவும் மதிக்கத்தக்க சொத்துக்களாக இருக்கின்றன. அவை அவர்களுக்கு அநீதியாக அமைந்துவிடும் என்பதனால் அவற்றை ஜக்காத்தாக பெறக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே தடை விதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஜக்காத் என்பது ஏழைகளுக்கும் பயனளிக்கக்கூடியதாக, அதே நேரம் பணக்காரர்களுக்கு அதிகமாக தொந்தரவை கொடுக்காததாக, அவர்களுடைய மனங்களை அதிகம் கஷ்டப்படுத்தாததாக நடுநிலையான அடிப்படையிலே ஜக்காத்தை எடுக்கின்ற போது மிருகங்களை கால்நடைகளை வசூலிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. கால்நடைகளுக்குரிய ஜக்காத்திலே நடைமுறை ரீதியாக நாங்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனை தான், சில போது கால்நடைகள் இருவர் மூவர் சேர்ந்து ஒரே இடத்தில் வளர்க்கக்கூடியவைகளாக இருக்கும். இவற்றுக்குரிய ஜக்காத்தை நாங்கள் எப்படி கணக்கிடுவது என்பதை பார்ப்பதுதான் இந்த பாடத்தினுடைய 4வது அலகாக இருக்கிறது. அறிஞர்கள் ஒரு பண்ணையில் பலரும் சேர்ந்து கால்நடைகளை உருவாக்குவதை, வளர்ப்பதை 2 பகுதியினராக பிரிக்கிறார்கள். ஒன்று, இருவர் அல்லது மூவர் சேர்ந்து ஒரு தொகை கால்நடையை கொள்முதல் செய்திருப்பார்கள். அதிலே யாருக்கு எத்தனை, எது யாருடையது என்ற விவரம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். மொத்தத்திலே 200 அல்லது 300 ஆடு, மாடு,
ஒட்டகம், ஏதோ ஒரு கால்நடை அவர்களுடைய பண்ணையிலே இருக்கும். அதனுடைய பெறுமதியினுடைய சொந்தக்காரர்களாக 3 அல்லது 2 இருப்பர், அல்லது அதைவிட கூடுதலானவர்கள் இருப்பார்கள். எது யாருக்குரியது என்பது தெரியாமல் இருக்கும். இது ஒரு வகை. இரண்டாவது வகை, தெளிவாகவே எனக்கு இத்தனை இருக்கிறது, உங்களுக்கு இத்தனை இருக்கிறது என்று பண்ணையிலே சேர்ந்து கால்நடைகளை வளர்க்கக்கூடியவர்களுக்கு தெரிந்திருக்கும். 200 இருக்கிறது என்றால் என்னிடம் 50 இருக்கிறது, உங்களிடம் 150 இருக்கிறது, உங்களுடைய 150ற்கு இது அடையாளம், என்னுடைய 50ற்கு இது அடையாளம் என்று இருவருக்கும் இடையிலே தெளிவான வேறுபாடுகளும் தெளிவான எண்ணிக்கை கணக்குகளும் அவர்களிடம் இருக்கும். இது ஒரு சாரார். இந்த 2 சாராரில் எந்த சாராராக இருந்தாலும் ஒரே பண்ணையில் அனைவரும் சேர்ந்து ஆடு மாடுகளை கால்நடைகளை வளர்க்கின்ற போது ஜக்காத்திற்குரிய அளவை அந்த பண்ணையில் உள்ள அனைத்து மிருகங்களையும் வைத்தே கணக்கிடுதல் வேண்டும். அனைத்து மிருகங்களையும் சரியாக கணக்கிடுகின்ற போது ஜக்காத்திற்குரிய அளவை அது அடையுமாக இருந்தால் அவை அனைத்திற்கும் ஜக்காத்து கடமையாகிறது. ஜக்காத்தை அதிலிருந்து பெறப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஜக்காத்தை வழங்குவதற்குரிய நிபந்தனைகளில் ஏதாவது விடுபடுமாக இருந்தால் அந்த நேரம் ஜக்காத்தை நாங்கள் எடுக்க வேண்டியதில்லை. உதாரணமாக, ஒரு முஸ்லிமான ஒருவர் முஸ்லிம் அல்லாதவருடன் சேர்ந்து ஒரு பண்ணையை நடத்துகிறார். அந்த பண்ணையிலே அவருக்கென்று தெளிவாக இத்தனை ஆடுகள் என்று இருக்கிறது அல்லது மாடுகள் என்று இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவருக்கென்று இப்படி இருக்கிறது என்றால் முஸ்லிம் அல்லாதவருடைய சொத்திலிருந்து ஜக்காத்து கணிக்கப்படாது. முஸ்லிமாக இருப்பவருடைய சொத்திலிருந்தே ஜக்காத்து அறவிடப்படும் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். எனவே இங்கே பண்ணை என்று சொல்கிற நேரம் ஒன்றாக கலந்து வளர்த்தல் என்னும் போது நீர் அருந்துவது, மேய்வது, தங்குவது, இருக்கின்ற இடம் எல்லாவற்றிலும் ஒன்றாக இருப்பதையே பண்ணை என்று அழைக்கப்படுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் ஜக்காத்தை பயந்து அவரிடம் இருக்கின்ற சொத்தை பிரிக்கவும் கூடாது. அதே நேரம் பிரிந்திருக்கின்றவற்றை ஒன்றாக சேர்க்கவும் கூடாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையாக இருக்கிறது. 2 பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு பண்ணையை நடத்துவார்களாக இருந்தால் அந்த பண்ணையினுடைய மொத்த அளவிலிருந்து கணக்கிட்டு ஜக்காத்தை பெற வேண்டும். இருவருக்கும் இடையிலே சமமாக அந்த ஜக்காத்திற்குரிய பெறுமதி பங்கிடப்பட வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதியில் வரக்கூடிய ஒரு செய்தியிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இருவர் சேர்ந்து ஒரு பண்ணையை நடத்துகிறார்கள். இருவரிடமும் நாற்பது ஆடுகள் இருக்கிறது. மொத்தமாகவே அவை இருக்கின்றன. எனவே 80 ஆடுகள் என்று சொல்லும் போது ஒரு ஆடே அதிலிருந்து ஜக்காத்தாக பெறப்படும். ஆனால் இதுவே தனித்தனியாக அவர்கள் 40 ஆடு என்று தனித்தனியாக அவர்கள் பராமரிக்கும் போது 2 ஆடுகள் அவர்கள் ஜக்காத்தாக கொடுப்பது கடமையாகின்றது. எனவே பலர் சேர்ந்து ஒரு பண்ணையை நடத்துகின்ற போது பெறப்படுகின்ற ஜக்காத்திற்கும் தனித்தனியாக இருவர் அல்லது பலர் ஆடு மாடுகளை மேய்க்கின்ற போது அதிலிருந்து பெறக்கூடிய ஜக்காத்திற்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை மேற்கூறிய உதாரணத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நான் மேலே சொன்ன ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை பயந்து ஒன்றாக சேர்ந்திருக்கின்றவர்கள் தங்களுடைய சொத்தை அல்லது ஒருவர் தன்னிடம் இருக்கின்ற சொத்தை பிரிக்கவும் கூடாது.
பிரிந்திருக்கின்றவற்றை சேர்க்கவும் கூடாது என்று குறிப்பிடுகிறார். உதாரணமாக, மூவர் 40 ஆடுகளை வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். மொத்தமாக 120 ஆடுகள் ஆகின்றது. ஜக்காத் பெறுவதற்கு பொறுப்பாக்கப்பட்டவர் ஜக்காத்தை பெற வரும்போது மூவருமாக சேர்ந்து பேசிக்கொண்டு, இது அனைத்தும் ஒரே பண்ணையில் இருக்கின்ற ஆடுகள், நாங்கள் மூவரும் சேர்ந்து இந்த ஆட்டை ஒரு பண்ணையிலே வளர்க்கிறோம், இவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து ஜக்காத் கணிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்வதன் மூலம் 120 ஆடுகளாக இருந்தால் ஒரு ஆடே ஜக்காத்தாக வழங்கப்படும். ஆனால் மூவரும் தனித்தனியாக ஜக்காத்தை கணக்கிடும் போது 3 ஆடுகள் ஜக்காத்தாக வழங்கப்படுவது கடமையாகிறது. எனவே இங்கே பிரிந்து ஆடுகளை மேய்க்கின்ற மூவர் ஜக்காத்தை கணிக்கின்ற போது எங்களிடமிருந்து 3 ஆட்டை பெற்றுக்கொள்வார்கள் என்று பயந்து மூவருமாக சேர்ந்து ஒரே பண்ணையாக அந்த ஆடுகளை காட்டுவது கூடாது. இது போன்று 40 ஆடுகளை வைத்திருக்கின்ற ஒருவர் ஜக்காத்தை வசூலிப்பவர் வருகிறார் என்பதற்காக 20 ஆடுகளாக பிரித்து இருவருடையதாக காட்டக்கூடாது. ஒருவரிடம் 20 ஆடுகளை கொடுத்துவிட்டு அவரிடம் 20 ஆடுகளை வைத்திருக்க கூடாது. ஏன்? 40 ஆடுகள் ஒருவரிடம் இருக்குமாக இருந்தால் அவர் ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எனவே ஜக்காத்து கொடுக்க வருவதை எடுப்பதற்கு யாராவது வருகிறார்கள் என்று பயந்து 40 இருக்கிற ஆட்டை 2 பிரித்தால் ஜக்காத்தை பெற முடியாது என்பதற்காக, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக 20 ஒருவருக்கும் இன்னும் 20 தானும் வைத்துக் கொள்வது கூடாது. இப்படி ஜக்காத் கடமையாகும் என்பதை பயந்து இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வல்லோன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை முறையாக கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.